السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن المصدقين والمصدقات وأقرضوا الله قرضا حسنا لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. قال رسول الله صلى الله عليه وسلم: لا يرحم الله من لا يرحم الناس. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்திலுள்ள முஸ்லிமான முஃமினான அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிருந்தும் அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்த அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேர் இடர்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக பாராளுமன்றத்திலும் இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலும், ஏன் சமூக வலைதளங்களிலும் கூட ஒரு தலைப்பு செய்தியாக, ஒரு பேசும் பொருளாக இந்த வக்ஃபு என்பது ஆகிவிட்டது என்பதை நாம் அறிகின்றோம். பெருமக்களே, ஏன் இந்த விசமிகள் குறிப்பாக இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்கப்படுகின்றார்கள்? எதற்காக வேண்டி இந்த இஸ்லாமிய சொத்துக்கள் கைவசம் கொண்டு வர வேண்டும், அதை முழுமையாக அபகரிக்க வேண்டும், நம்முடைய கையுக்குள் அவர்களை இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்றால், பெருமக்களை, இந்த முஸ்லீம்களை நிலம் அற்றவர்களாக ஆக்க வேண்டும். குறிப்பாக இந்த இஸ்லாமியர்களை நாதி அற்றவர்களாக ஆக்க வேண்டும். இவர்களை வேரோடு பிடுங்கி இழுத்து போட வேண்டும். அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டும் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு கொடூரமான கொடுமையான சட்ட திட்டங்களை தான் இந்த மத்திய அரசு நீண்ட நெடுங்காலமாக அவ்வப்போது போட்டுக்கொண்டே இருக்கின்றது. பெருமக்களே, அதனுடைய விளைவுகள் தான் என்ஆர்சி, பொது சிவில் சட்டம், முத்தலாக் பிரச்சனை, இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்று பல்வேறு விதமான கோட்பாடுகளை இந்த இஸ்லாமியர்களை குறிவைத்து மத்திய அரசு போட்டுக்கொண்டே இருக்கிறது. பெருமக்களை, இது வக்ஃபு திருத்த சட்டம் இல்லை, இது வக்ஃபு திருட்டு சட்டம். வக்ஃபு சொத்துக்களை முழுமையாக கைப்பற்ற வேண்டும், நம்முடைய கைவசத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் மிகப்பெரிய ஒரு நோக்கத்திலே இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
பெருமக்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முதல் கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காலம் வரை பாரம்பரியமாக இந்த வக்ஃபு என்பது நீண்ட நெடுங்காலங்களாக இருந்து கொண்டே இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய காலம் தொட்டு இதுவரை பாரம்பரியமாக கியாமத் நாள் வரை இந்த வக்ஃபு என்ற இந்த அமல் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் ஹதீஸிலும் வரலாறிலும் காண முடிகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள், பெருமக்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக, ரப்பினுடைய திருப்தியை பெற்றுக் கொள்வதற்காக எத்தனையோ செல்வந்தர்கள், தனவந்தர்கள் உழைத்து சம்பாதித்து தன்னுடைய மனைவி மக்களுக்கு போக, தங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு போக காலமெல்லாம் நம்முடைய மன்னரைக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். காலமெல்லாம் நம்முடைய மன்னரைக்கு நன்மைகள் வந்து குவிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் தான் தங்களுடைய பொருளாதாரங்களை, தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையிலே என்ன செய்கிறார்கள்? தானம் செய்கின்றார்கள். அதற்கு பெயர்தான் வக்ஃபு. பள்ளிவாசலாக, மதரசாக்களாக, தீனுடைய ஸ்தாபனங்களாக, வழிபோக்கர்கள் தங்குவதற்காக, பெருமக்களை மக்களுடைய பயன்பாட்டிற்காக மக்கள் அதை பயன்படுத்த வேண்டும், மக்கள் அதை பிரயோஜனம் அடைந்து கொள்ள வேண்டும். அதனால் நமக்கு நன்மைகள் நம்முடைய மன்னரைக்கு காலமெல்லாம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் செய்யக்கூடிய அமல்தான் இந்த வக்ஃபு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். பெருமக்களை, இப்பேற்பட்ட இந்த வக்ஃபுடைய இந்த சொத்தை முழுமையாக நம்முடைய கைவசம் கொண்டு வர வேண்டும் என்றுதான் இங்கே மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு திட்டங்களை நமக்கு வகுத்து தொகுத்து திட்டம் தீட்டிக் கொண்டே இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு சொத்தாக கருதப்படுவது ரயில்வே சொத்து. அந்த ரயில்வே சொத்துக்கு அடுத்து ஊபி மாநிலத்திலே மிகப்பெரிய சொத்து இருக்கிறது. அதற்கு பிறகு தமிழகத்திலே பரவலாக இஸ்லாமிய சொத்துக்கள், இஸ்லாமிய பெருமக்கள், தனவந்தர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? வக்ஃபு செய்திருக்கின்றார்கள், தானம் செய்திருக்கின்றார்கள். பெருமக்களே, குறிப்பாக நாம் எடுத்துக்கொண்டமையானால் தமிழகத்திலே திருச்சி ஜமால் முஹம்மது கல்லூரி, எத்தனையோ வாலிபர்கள், இஸ்லாமிய பெருமக்கள் பல கல்விகளையும் கலைகளையும் கற்றுக்கொண்டு பெரும் பட்டங்களையும் பதவிகளையும் பெற்றுக்கொண்டு பெரும் உத்தியோகத்திலே வீற்றிருக்கின்றார்கள் என்றால், பெருமக்களே, திருச்சி ஜமால் முஹம்மது கல்லூரி அது ஒரு ஹாஜாமியான் என்ற ஒரு இஸ்லாமியருடைய வக்ஃபு நிலம். 100 ஏக்கர் நிலத்தை இஸ்லாமியர்களுக்காக, இஸ்லாமிய வாலிபர்களுக்காக, மக்களுடைய பயன்பாட்டிற்காக பல மாணவர்கள் இதிலே கல்விகளை படித்து பயன்பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் செய்யப்பட்ட ஒரு நிலம்தான் அந்த திருச்சி ஜமால் முஹம்மது கல்லூரி. 100 ஏக்கர் நிலத்தை ஹாஜாமியான் என்ற ஒரு இஸ்லாமியர் வக்ஃபு செய்தார் என்பதை நாம் அறிகின்றோம். பெருமக்களே, அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு இடத்திலும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய வக்ஃபு நிலத்தை வக்ஃபாக அவர்கள் தான தர்மம் செய்திருக்கின்றார்கள். சென்னையிலே சென்ட்ரலுக்கு எதிர்புறமாக இருக்கக்கூடிய சித்தி சாரா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்டிடம் அங்கே இருக்கின்றது. போகக்கூடிய பயணிகள் அதிலே தங்கிக் கொள்ளலாம், குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு உயரிய நோக்கத்திலே அப்துல் வகாப் நவாப் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர்கள் அந்த சென்ட்ரலுக்கு எதிர்புறமாக இருக்கக்கூடிய சென்னையிலே இருக்கக்கூடிய அந்த சித்தி சரா என்ற அந்த கட்டிடத்தை என்ன செய்திருக்கின்றார்கள்? வக்ஃபு செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுக்காக, மக்களுடைய பயன்பாட்டிற்காக, மக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திலே
எதற்காக? காலமெல்லாம் நம்முடைய மன்னரைக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே சென்னையிலே தான் சென்னையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்டிடமாக இருக்கக்கூடிய ஹஜ் ஹவுஸ் பேலஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்டிடத்தை என்ன செய்திருக்கின்றார்கள்? பல நபர்களுடைய வக்ஃபு சொத்தாக அங்கே வக்ஃபு செய்திருக்கின்றார்கள். அதை மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பெருமக்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு பிரியமான ஒன்றே, நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒன்றே நீங்கள் மக்களுக்கு கொடுக்காதவரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது, சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்திலே சொல்லுவான், இன்னல் முஸத்திகீன வல் முஸத்திகாத்தி வ அக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸனன் லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம். யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு மேலான கூலி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு கடன் செலுத்துவது என்றால் என்ன? எத்தனையோ ஏழை பாழைகள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள், அனாதிகளாக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு நேர உணவுக்கூட வழி இல்லாமல், தங்குவதற்கு வீடு வசதி இல்லாமல் எத்தனையோ ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு ஒழுங்கான வசதியும் பொருளாதாரமும் இல்லாமல் இருக்கின்றார்களே. அப்பேற்பட்ட அந்த மக்களுக்கு நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்தால் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்ததே போல, அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்ததை போல என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே உங்களுக்கு பிரியமான நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு பொருளை மக்களுக்கு கொடுக்காதவரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்ற வசனம் இறங்கியவுடன் சகாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தங்களுடைய தோட்டங்களை, தங்களுடைய துறவுகளை, தங்களுடைய பொருளாதாரங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். நபியே நாயகமே, அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனத்தை இறக்கி வைத்து விட்டான். என்னுடைய தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக, ஏழைகளுக்காக நான் வக்ஃபு செய்கிறேன். இந்த அமலை, இந்த வக்ஃபுடைய அமலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறிய பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வக்ஃபு சொத்தை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நீங்களே பராமரித்துக் கொள்ளுங்கள். அதில் வரக்கூடிய வருமானத்தை மக்களுடைய பயன்பாட்டிற்காக, அல்லாஹ்வுக்காக நீங்கள் செலவிடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள். இந்த வசனம் இறங்கியவுடன் எத்தனையோ சகாபாக்கள் தங்களுக்கு பிரியமான பொருளாதாரங்களை பெருமானாருடைய காலடியிலே வந்து கொட்டினார்கள். இதை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் வக்ஃபு செய்கிறோம் என்பதாக. ஆனால் அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், வக்ஃபு செய்வது பெரிய விஷயம் இல்லை, இந்த வக்ஃபு என்ற இந்த சொத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், நீங்கள் பராமரிக்க வேண்டும், அதில் வரக்கூடிய வருவாயை என்ன செய்ய வேண்டும்? ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பெருமக்களே, உம்மு அபூ தஹதா என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழை, ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகின்றார். நபியே நாயகமே, இப்பொழுது அல்லாஹ்வுடைய இறைவசனம் இறங்கியது, என்னுடைய செவியிலே விழுந்தது. எனக்கு பைரகா என்ற ஒரு தோட்டம் இருக்கிறது, அது எனக்கு பிரியமான தோட்டம், நான் நேசிக்கக்கூடிய தோட்டம். அந்த தோட்டத்தை நான் பிரியப்படுகிறேன், அதை நான் அல்லாஹ்வுக்காக இப்பொழுது வக்ஃபு செய்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த சகாபி கூறியவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சகாபாக்களுக்கு சொன்னதை போல சொன்னார்கள், இந்த தோட்டத்தை நீங்களே பாதுகாத்து அதை பராமரித்து அதில் வரக்கூடிய வருமானத்தை ஏழைகளுக்கு கொடுங்கள், அதில் வரக்கூடிய வருமானத்தை மக்களுடைய பயன்பாட்டிற்கு, ஏழை மாணவர்களுக்கு அதை கொடுத்திருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த சகாபியை நோக்கி சொன்னார்கள்.
பெருமக்களே, அப்பொழுதுதான் அந்த அபூ தஹதாவுடைய மனைவி தங்களுடைய தோட்டத்திலே அமர்ந்திருந்தார்கள். அந்த அபூ தஹதா தங்களுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள், உம்மு தஹதாவே, இந்த தோட்டத்தை நான் வக்ஃபு செய்து விட்டேன், அல்லாஹ்வுக்காக இதை எழுதி வைத்து விட்டேன். அதற்கு பிறகு அந்த தோட்டத்திலே நீங்கள் உட்காருவதற்கு கூட அனுமதி இல்லை, உடனே நீங்கள் எழுந்து வந்து விடுங்கள் என்பதாக அந்த நேரத்திலே அபூ தஹதா ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களே, இப்படி எத்தனையோ சகாபா பெருமக்கள், எத்தனையோ தனவந்தர்கள் காலமெல்லாம் நம்முடைய மன்னரைக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் செய்யப்பட்ட அமல்தான் இந்த வக்ஃபு என்பது. மதீனாவிலே கடுமையான பஞ்சம், தண்ணீர் பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது. எங்கேயுமே தண்ணீர் கிடைக்கவில்லை. குடிப்பதற்கோ குளிப்பதற்கோ ஒழு செய்வதற்கோ தண்ணீர் இல்லை. ஒரே ஒரு கிணறு மட்டும்தான் இருக்கின்றது. நமக்கெல்லாம் தெரியும், வேறே ரோமான் என்று சொல்லக்கூடிய கிணறு. அது ஒரு யூதனுடைய கிணறு. தண்ணீரை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு இருந்ததால் அந்த யூதன் அந்த கிணற்றை அதிகமான விலைக்கு விற்க அவன் ஏற்பாடு செய்தான். தண்ணீரே இல்லை, அதிகமாக ஊறக்கூடிய கிணறு இந்த பேரே ரூமான். இதை விட்டால் முஸ்லிம்களுக்கு வேறு கிணறு இல்லை, வேற நாதி இல்லை. இதில் தான் அவர்கள் குடிக்க வேண்டும், இதைதான் அவர்கள் விலைக்கு வாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே அந்த யூதன் அந்த கிணற்றை அதிகமான விலைக்கு விற்க ஏற்பாடு செய்தான். யாருமே அந்த கிணற்றை வாங்க முடியவில்லை. தண்ணீர் குடிக்க வேண்டும் அல்லவா, ஒழு செய்து தொழுக வேண்டும் அல்லவா, குளிக்க வேண்டும் அல்லவா, தண்ணீர் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் தான் உஸ்மானே கனி, செல்வந்தர், ஆக மிகச் சிறந்த செல்வந்தர் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா நிறைய ஊக்கியாக்களை கொண்டு போய் அந்த யூதனிடம் சென்று அந்த கிணற்றை விலைக்கு வாங்க என்ன செய்தார்கள், முடிவு செய்தார்கள். அந்த யூதனை பார்த்து சொன்னார்கள், அந்த முழு கிணற்றை எனக்கு தந்துவிடு என்பதாக. அந்த யூதன் அந்த நேரத்திலே ஒத்துக்கொள்ளவில்லை, அவன் அந்த நேரத்திலே செவி சாய்க்கவில்லை. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அப்படி என்றால் பாதி கிணறை எனக்கு கொடுத்து விடு, மீதி பாதி கிணறை நீ வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். யூதனுக்கு அந்த நேரத்திலே ஒன்றும் விளங்கவில்லை. அப்பொழுதுதான் உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் அந்த கிணற்றிலே நாங்கள் தண்ணீரை குடிக்கின்றோம், இன்னொரு நாள் நீ தண்ணீரை எடுத்துக்கொள் என்பதாக ஒரு தந்திரத்தை அந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்தார்கள். அதுபோல் உஸ்மான் அவர்களுடைய அந்த நாளிலே தண்ணீர் குடிப்பதற்கு மக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்தார்கள். யாருக்கெல்லாம் தண்ணீர் வேண்டுமோ அவர்கள் இந்த பேரே ரோமான் கிணற்றிலே தண்ணீர் குடித்துக் கொள்ளலாம், இலவசமாக நான் உங்களுக்கு இலவசமாக தருகிறேன் என்று சொன்னவுடன் எல்லா இஸ்லாமிய பெருமக்களும் அந்த உஸ்மான் அவர்களுடைய அந்த தண்ணீரை குடித்தார்கள். யூதனுடைய நாள் வருகின்ற பொழுது யாரும் தண்ணீரை குடிக்க செல்லவில்லை. இதை பார்த்த யூதனே உஸ்மான் அவர்களிடம் வந்து முழு கிணற்றையும் நீங்களே விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் உஸ்மான் அவர்கள் அந்த முழு கிணற்றையும் வாங்கி இந்த இஸ்லாமியர்களுக்காக, இந்த சமுதாயத்திற்காக கியாமத்து நாள் வரை இதிலே அவர்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும், இதனால் நமக்கு நம்முடைய மன்னரைக்கு நன்மைகள் காலமெல்லாம் சதக்கத்துல் ஜாரியாவாக வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் செய்யப்பட்ட அந்த வக்ஃபு தான் அந்த பேரே ரூமான். பெருமக்களை, இதுவரை அந்த பேரே ரூமான் என்ற கிணறு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு, அந்த கிணற்றிலே வரக்கூடிய வருமானத்தை கொண்டு அந்த கிணற்றை சுற்றி பெரும் பெரும் ஸ்டார் ஹோட்டல்கள், பெரும் பெரும் ஹஜ்ஜுக்கு போன, உம்ராவுக்கு போன மக்களுக்கு தெரியும், பெரும் பெரும் ஸ்டார் ஓட்டர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிடங்களில் எல்லாம் வக்ஃபே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த வக்ஃபு என்பதாக பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பெருமக்களே, அப்பேற்பட்ட அந்த அமல், அந்த வக்ஃபு என்ற அந்த சொத்தை, அந்த பொருளாதாரத்தை எப்படியாவது நம்முடைய கைவசம் கொண்டு வர வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு திட்டங்களை தான் இந்த மத்திய அரசு போட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்லக்கூடிய ஒன்று, அவர்கள் என்ன சொல்கின்றார் என்றால், நாங்கள் என்ன செய்கின்றோம், நாங்கள் சில திருத்தங்களை செய்கிறோம். இந்த வக்ஃபு சொத்திலே சில திருத்தங்களை, ஒரு 44 திருத்தங்களை சொல்கின்றார்கள்.
நாங்கள் 44 திருத்தங்களை செய்கிறோம் என்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் பெருமக்களே, ஒரு 33 புதிய சட்டங்களை தான் உள்ளே புகுத்தி இருக்கின்றார்கள். திருத்தங்கள் செய்யவில்லை, புதுசா சட்டங்களை உள்ளே புகுத்தி இருக்கின்றார்கள். இன்னும் 45 விதிகளை புதுசாக உள்ளே சேர்த்து இருக்கின்றார்கள். 37 விஷயங்களை அந்த திருத்தங்களில் இருந்து அகற்றி இருக்கின்றார்கள். ஆக கிட்டத்தட்ட ஒரு 115 சட்ட திட்டங்களை அதிலே அவர்கள் திருத்தம் செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அதிலே ஒரு திருத்தம் செய்யலாம், 2 திருத்தம் செய்யலாம். ஆனால் 115 திருத்தங்கள் செய்யப்பட்டு இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு மோசமாக இந்த இஸ்லாமிய வக்ஃபு சொத்தை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு இருக்கும் என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, அவர்கள் செய்யப்பட்ட திருத்தங்கள் என்னவென்றால், வக்ஃபு, அந்த வக்ஃபுடைய சொத்து ஷரியத்து எங்கே அனுமதிக்கின்றதோ, இஸ்லாமிய மார்க்கம் எங்கே எப்படி செலவழிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றதோ அதன் பிரகாரம் தான் வக்ஃபுடைய சொத்தை செலவழிக்க வேண்டும். அதான் விதி, அதான் ஷரியத்துடைய சட்டமும் கூட. ஆனால் அவர்கள் என்ன திருத்தம் செய்திருக்கின்றார்கள் என்றால், வக்ஃபு சொத்திலே வரக்கூடிய வருமானத்தை ஒன்றிய அரசு எதிலே செலவழிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றதோ அதில்தான் நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்பதாக திருத்தம் செய்திருக்கின்றார்கள். ஒரு உயரிய நோக்கத்திலே, காலமெல்லாம் மன்னரைக்கு நன்மைகள் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே செய்யப்பட்ட அந்த அமல் வக்ஃபு என்ற அமல். ஆனால் அதில் வரக்கூடிய வருமானத்தை ஒன்றிய அரசு எதிலே செலவழிக்க வேண்டும் என்று சொல்கின்றதோ அதில் தான் செலவழிக்க வேண்டும் என்பதாக ஒரு திருத்தங்களை செய்திருக்கின்றார்கள். பெருமக்களே, அதுக்கு அடுத்தபடியாக முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்யலாமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு நாம் எல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அதிலே ஒரு எம்பி, பஞ்சாபியை சேர்ந்த ஒரு எம்பி, சீக்கியை சேர்ந்த ஒரு எம்பி குரல் கொடுக்கின்றார். முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்யலாமா என்று கேட்கின்றீர்களே, இதே பஞ்சாபிலே இஸ்லாமியர்களுக்கு அடக்கஸ்தலம், கபுர்ஸ்தான் வேண்டும் என்று எங்களிடத்திலே கோரிக்கை விடுத்தால், நாங்கள் ஒரு அடக்கஸ்தலத்தை, ஒரு கபுர்ஸ்தானை, ஒரு இடத்தை வாங்கி கொடுத்தால் அது கூடாதா? அது கூடாத ஒரு செயலா? இன்று இஸ்லாமியர்களை நீங்கள் கை வைத்திருக்கின்றீர்கள், நாளை கிறிஸ்தவர்களை கை வைப்பீர்கள், அடுத்த நாள் சீக்கியர்களை கை வைப்பீர்கள். உங்களுடைய மனதிலே நீங்கள் என்ன நினைத்து இருக்கின்றீர்கள்? இது யாருடைய நாடு என்பதாக ஒரு பஞ்சாபி எம்பி என்ன செய்திருக்கிறார்? கொதித்து என்ன செய்திருக்கிறார்? அந்த நேரத்திலே கேள்வியை எழுப்பியிருக்கிறார் என்பதை நாம் காண முடிகின்றது. பெருமக்களை, அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் செய்த திருத்தம் என்னவென்றால், வாய்மொழியிலே செய்யக்கூடிய வக்ஃபு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவர் மரண வேலையில இருக்கிறார், கவனிக்க வேண்டும். ஒரு சக்கராத்துடைய நேரம், தனக்கு சொத்து பத்து இருக்கு, தனக்கு பொருளாதாரம் இருக்கு, இதை ஏழைகளுக்கு எழுதி வைக்க வேண்டும், தானம் செய்ய வேண்டும், வக்ஃபு செய்ய வேண்டும் என்பதாக சாட்சிகளை ஏற்பாடு செய்து வக்கீல்களை உட்கார வைத்து அந்த நேரத்திலே வாய்மொழியாக நான் இதை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃபு செய்கிறேன் என்று ஒருவர் மரண வேளையிலே வக்ஃபு செய்தார், வாய்மொழியிலே வக்ஃபு செய்தார், அந்த வக்ஃபு கூடாது என்பதாக திருத்தம் செய்திருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய திருத்தம், எவ்வளவு பெரிய கொடுமையை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். பெருமக்களை, அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் என்ன திருத்தம் செய்திருக்கின்றார்கள் என்றால், முஸ்லிம்கள் இனிமேல் வக்ஃபு செய்யலாமா என்ற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்திருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் தான் வக்ஃபு செய்து கொண்டே இருக்கின்றோம் காலமெல்லாம். அவர்கள் கொண்டு வந்த திருத்தம் என்ன? முஸ்லிம்கள் வக்ஃபு செய்யலாமா என்று கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பிறகுதான் நூற்றுக்கணக்கான பள்ளிகள் உருவானது. நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். பாபரி மஸ்ஜித் என்றைக்கு இடிக்கப்பட்டதோ அதிலிருந்து நிறைய எதிர்ப்புகள் கிளம்பி நிறைய பள்ளிகளை அந்த இடித்த நபர்களை கட்டி கொடுத்தார் என்பதை நாம் அறிந்தோம். இதை கவனத்திலே வைத்துக் கொண்டு முஸ்லிம்கள் எப்பொழுது வக்ஃபு செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே இஸ்லாமிய நெறிப்படி 5 ஆண்டு காலம் அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். இஸ்லாமிய நெறிப்படி ஒரு இஸ்லாமியன் 5 வருட காலம் வாழ்ந்தால் மட்டுமே அவன் வக்ஃபு செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவனுடைய வக்ஃபு கூடாது.
ஒரு மூமீனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதாக அங்கே முடிவு செய்யக்கூடியவர்களை பாருங்கள். நாம் இஸ்லாமிய நெறிப்படி வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்திருந்தால் மட்டுமே அவர்கள் வக்ஃபு செய்ய வேண்டும். நம்முடைய ஈமானை அவர்கள் தொட்டு பார்க்கின்றார்கள். நம்முடைய ஈமானின் மீது அவர்கள் கை வைக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். பெருமக்களை, அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், நீங்கள் வக்ஃபு செய்கின்றீர்கள் என்றால், அப்படி வக்ஃபு செய்கின்ற பொழுது அந்த ஒன்றிய அரசு என்னென்ன ஆவணங்களை கொண்டு வர சொல்கின்றதோ அந்த ஆவணங்களை கொண்டு வந்தால் மட்டுமே உங்களுடைய வக்ஃபுடைய அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக ஒரு திருத்தம் செய்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக இது வக்ஃபு சொத்து தானா என்று ஒரு சந்தேகம் வந்துவிட்டால் மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்கின்ற வரை அதை என்ன செய்ய வேண்டும்? வக்ஃபு சொத்திலிருந்து அதை தள்ளி வைக்க வேண்டும். அந்த மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்தால் மட்டுமே அது வக்ஃபு சொத்தாக கருதப்படும் என்ற சட்டத்தையும் அவர்கள் அங்கே திருத்திருக்கின்றார்கள். பெருமக்களே, இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதன் வக்ஃபு சொத்தை அபகரித்து விட்டார், கூச்சத்தை சூறையாடி விட்டார், அதை அவன் கைவசத்திற்கு கொண்டு வந்து விட்டார். அதிலே மிகப்பெரிய ஒரு சட்டம் என்னவென்றால், அவன் ஜாமீனிலேயே வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு உள்ளே சிறையிலே அடைக்கப்பட்டு விடுவார். அதான் ஆரம்பத்திலே உள்ள ஒரு சட்டமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது என்ன சட்டம் திருத்திருக்கின்றார்கள் என்றால், யாராவது ஒரு மனிதன் வக்ஃபு சொத்தை அபகரித்து விட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டு விட்டார், அவர் வக்ஃபு சொத்தை திருடி விட்டார் என்று சொன்னால் அவர் ஜாமீனிலே வெளியே வந்து கொள்ளலாம். கடுங்காவலாக இருந்த தண்டனை சாதாரண ஒரு தண்டனையாக அவர்கள் ஆக்கிவிட்டார். சாதாரண தண்டனை, ஜாமீன்ல வெளியே வந்து கொள்ளலாம் என்ற சட்டத்தை அங்கே திருத்தி இருக்கின்றார்கள். பெருமக்களை, எந்த அளவுக்கு கொடுமையான சட்டங்களை இந்த இஸ்லாமியர்களை குறிவைத்து இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் சமூக வலைதளங்களிலே பரவலாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே. இதற்கு நம்மால் முடிந்த கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொன்றாக எந்த அளவுக்கு என்றால், சதாம் ஹுசனை தூக்கிலிடுவதற்காக என்ன செய்தார்கள்? ஒரு பெருநாள் தினத்தை என்ன செய்தார்கள்? தேர்வு செய்தார்கள். சதாம் ஹுசனை தூக்கிலிடுகின்ற பொழுது பெருநாள் தினம். அதே நாக்பூர் என்ற அந்த ஊரிலே மஸ்ஜிதை இடித்து தரைமட்டமாக ஆக்குவதற்காக ஒரு ரமலானை தேர்வு செய்தார்கள். ரமலானுடைய அந்த நாளில் தான் நாக்பூர் அந்த ஊரிலே மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக கசாவிலே முஸ்லிம்களுடைய உயிரை சூறையாடுவதற்கு பத்ருடைய களத்தை என்ன செய்தார்கள்? தேர்வு செய்தார்கள். இப்படி குறிப்பாக இஸ்லாமியர்களை குறிவைத்து ஒவ்வொரு நாளும் பெருநாளுடைய நாள், பத்ருடைய நாள், ரமலானுடைய நாள், இப்படி அதே போலத்தான் இப்பொழுது ரமலானுக்கு அடுத்து இந்த வக்ஃபு சொத்தை முழுமையாக நாம் அபகரிக்க வேண்டும். ஒன்றிய அரசு எதிலே செலவழிக்க சொல்கின்றதோ அதில் தான் செலவழிக்க வேண்டும். அவர்களுடைய இஷ்டத்திற்கு வக்ஃபு செய்யக்கூடாது, அந்த வக்ஃபு ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற பெரும் பெரும் சட்டங்களை என்ன செய்திருக்கின்றார்கள்? தீட்டியிருக்கின்றார்கள். பெருமக்களே, பாராளுமன்றத்திலே 234 எம்பிகள், அந்த எம்பிகளுக்கெல்லாம் நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அந்த எம்பிகள் முழுக்க இந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு, மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். பெருமக்களே, இது திருத்த சட்டம் இல்லை, திருட்டு சட்டம் என்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. நம்முடைய வக்ஃபு சொத்தை திருத்தி கொண்டு அவர்கள் இருக்கவில்லை, திருடி கொண்டு இருக்கின்றார்கள். நாம் தூங்கிக் கொண்டே இருந்தோம் என்றால் பெருமக்களே, நம்முடைய பொருளாதாரங்கள், நம்முடைய சொத்துக்கள், வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் முழுமையாக அழிக்கப்பட்டுவிடும், இல்லாமல் ஆக்கப்பட்டுவிடும். இஸ்லாமியர்களை என்ன செய்து விடுவார்கள்? ஒட்டுமொத்தமாக காலி செய்து விடுவார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைய ஒரு சூழ்நிலையிலே தமிழகம் முழுவதும், தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் மூலமாக மாநில அளவிலே, மாவட்ட அளவிலே, ஒரே நாளிலே, ஒரே நேரத்திலே எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக, கண்டனங்களை வெளிப்படுத்துவதற்காக கோஷங்கள் இட வேண்டும். அவர்களுக்கு நம்முடைய பலத்தை, ஈமானுடைய பலத்தை, ஆள் பலத்தை என்ன செய்ய வேண்டும்? காட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தான் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவிலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே, ராமநாதபுரம் சந்தை திடலிலே மிகப்பெரிய ஒரு கண்டன பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
முழுக்க முழுக்க இதிலே நாம் அனைவர்களும் ஜமாத்தார்கள் அனைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காக நிர்வாகத்தின் சார்பாக வாகனங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே என்ன செய்ய வேண்டும், அந்த ஒரு 3:30 மணி அளவிலே வாகனங்கள் என்ன செய்யும் தயாராக இருக்கும். அதிலே ஜமாத்தார்கள் முழுமையாக கலந்து கொண்டு அதிலே நம்முடைய பலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், காட்ட வேண்டும். நம்முடைய எதிர்ப்பை, நம்முடைய கண்டனங்களை நாம் இங்க என்ன செய்ய வேண்டும், தெரிவிக்க வேண்டும். எத்தனையோ இந்து எம்பிக்கள், ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு எம்பி என்ன செய்கிறார், குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார். இன்னல் முஸத்திகீன வல் முஸத்திகாத்தி வஅக்ரதுல்லாஹ கர்லன் ஹஸனன் என்பதாக சொல்கின்றார். யார் ஒருவர் ஏழை மாணவர்களுக்கு தானம் தர்மம் செய்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்ததை போல என்பதாக அந்த அல்லாஹ்வுடைய அந்த இறை வசனத்தை கொஞ்சம் தவறுதலாக ஒரு இந்து என்ன செய்கிறார், கொஞ்சம் தப்பாக என்ன செய்கிறார், குர்ஆனுடைய வசனத்தை பாராளுமன்றத்திலே உச்சரிக்கின்றார். குர்ஆனுடைய வசனத்தை உச்சரிக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு நசீபு. பெருமக்களை எந்த அளவுக்கு எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த கூட்டம் மாவட்ட லெவல்ல தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலே சந்தை திடலில் நடக்கும். அதற்குண்டான பொருளாதாரங்கள் தேவைப்படுகிறது. ஜமாத்துல் உலமா தான் இதை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்காக பொருளாதாரங்கள் தேவைப்படுகிறது. வரக்கூடிய பேச்சாளர்கள் அவர்களை கண்ணியப்படுத்தும் வண்ணமாக, அவர்களை மரியாதைப்படுத்தும் வண்ணமாக கொஞ்சம் பொருளாதாரம் தேவைப்படுவதால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களுடைய அந்த ஜும்மாவுடைய அந்த வசூலை என்ன செய்திருக்கிறார்கள், நிர்வாகத்தினுடைய அனுமதியோடு கேட்டிருக்கிறார்கள். தங்களால் முடிந்த தாராளமான உதவிகளை அந்த ஜும்மாவுடைய வாளிலே ஏந்துகின்ற பொழுது அதிலேயே போட்டு விடுங்கள். அல்லாஹ் உங்களுடைய செல்வங்களிலே என்ன செய்வான், பரக்கத் செய்வான். அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரங்களை மென்மேன் என்ன செய்வான், மேம்படுத்துவான் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். அதுபோல ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு எல்லோருக்கும் பேஜ் கொடுக்கப்படும், கொடி கொடுக்கப்படும். கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் பள்ளிக்கு வெளியே நின்று சில வாசகங்கள், கோஷங்கள் எழுப்பப்படும். அந்த கோஷங்களை சேர்ந்து என்ன செய்யுங்கள், சொல்லி தங்களுடைய கண்டனங்களை எழுப்பி அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி என்ன செய்யுங்கள், இதை பாடுபடுங்கள். அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய எல்லா விதமான நலவுகளையும் தருவான். எல்லா விதமான விஷயங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். குறிப்பாக இஸ்லாமிய வக்ஃபு சொத்துக்கள், மதரசாக்கள், பள்ளிவாசல்கள், தர்காக்கள் எல்லா ஸ்தாபனங்களையும் அல்லாஹு தாலா முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. அதற்குண்டான எல்லா விஷயத்தையும் நாம் முழுமையாக ஈடுபடுவ தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹித் தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.